அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம எக் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். அதுக்கான கடலை மாவு டிப் ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கணும், அப்போ தான் முட்டையில் விட்டோம். முட்டைக்கு நடுவில் வைக்கிற மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் வச்சு அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், இதில் 2லேருந்து 3 சொட்டு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கரைச்சிக்கலாம். இது கொஞ்சமாக இருந்தால் போதும், லைட்டாக ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணுறது தான். மசாலா கலவை தயாராக இருக்குது. 3 அவிச்சு முட்டை எடுத்திருக்கேன். அதில் நம்ம நடுவில் கீறிக்கலாம் அந்த மசாலா உள்ளே வைக்கிறதுக்கு. நாளாக கீறிக்கோங்க. இப்போ இதில் அந்த மசாலாவை கோட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மசாலா எடுத்து 2 பக்கமும் கோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக அது கோட் பண்ணிங்கன்னா போதும், காரமாக இருக்கும். மொத்தமாக நீங்கள் கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதே மாதிரி மற்ற 2 முட்டையிலையும் பண்ணிடுங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை இந்த டிப்பில் நனைச்சி எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இதை எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ முட்டையை சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.